20-25 பேர் வருவாங்க. ஃபுல்லாக ஒரு போர் விமானங்க. அதாவது வந்து இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி இதுவும் நான் நீங்கள் ரஷ்யாவோட வேண்டியதாங்க பார்க்க. ஸோ இது உள்ளுக்கு போயிட்டு இருந்தது உள்ளுக்கு அப்படி என்ன இருக்குன்னு போய் பார்ப்பேன். அப்படியே வெளியிலேருந்து பார்த்துட்டு போவாங்க. இப்படி இருக்குது பாருங்கள். இது விமானங்கள், அந்த ஹெலிகாப்டர், அதாவது போர் விமானங்கள் எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா பார்ப்பேன். ஸோ இது வந்து ஃப்ரான்ஸ் 1973 மாடல். ஸோ இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டுக்குரியதுங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. இது எல்லாமே செலுத்தாங்க சைஸு ஃபுல்லாக இரும்பு கடலில் இருக்குது. இப்போ இந்த யுத்தம் ஈரான் அப்படியான நாடுகள் அந்த இப்படியான தெருவில் பாவிக்கிறாங்க. எல்லாமே நம்ம இலங்கை நாட்டுக்குரியது எல்லாமே வெளிநாட்டில் இலங்கையை கொண்டு வந்தது தான். அந்த வெடி வைக்கிற இடங்களை பாருங்கள் இப்படி இருக்குது. ஸோ இது வந்து எந்த நாட்டுக்குரியன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா கூடியதாங்க. ஸோ சிலோனர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரத்மலான இருக்கேங்க. அதாவது வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து எந்த வீடியோவுமே போட முடியாத முக்கியமான காரணம் வந்து எனக்கு நிறைய பேர்சனல் வேலைங்க. அதாவது நம்ம புது சேனல் திறந்ததுக்கப்புறம் எந்த வீடியோ நான் பெருசாக போடுறதில்லை. ஸோ ரொம்ப சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக வீடியோ கொடுக்குறது பார்க்குறேன். ஸோ இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இத்தாலின்னு சொல்கிறேங்க. ஸோ ஈரான், ஸோ நிறைய போர் இந்த டைமில் வந்து நிறைய போர் போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்து உங்களுக்கு தெரியும் இந்த விடுதலை புலிகளோட யுத்தமாக இருக்கட்டும். அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம இலங்கையில் யூஸ் பண்ண, அதாவது இலங்கையில் பாவிச்சது, பட் இலங்கைக்குரியதில் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தது. ஸோ அந்த ஆயுதங்கள், அந்த வாகனங்கள், அந்த ஹெலிகாப்டர், அதாவது போர் விமானங்கள் எல்லாத்தையும் நான் நான் பார்க்க போகிறோம். அது மாதிரி நிறைய ஒரு சேர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோவில் சேர்ந்து அதை நம்ம ஃபேமிலியில் சேர்ந்துக்கோங்க. ஒவ்வொன்றா காட்டுறேங்க. அப்படி இந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த இடம் எந்த இடம்னு சொல்லி. ஒரு ரத்மலான ஏர்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே இடத்துல வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ இந்த ஏர்போர்ட் நான் முதல் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு இந்த இடம்னா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1-2 பிளேட் தான் இருக்குது. அதாவது வந்து வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நிறைய, அதாவது வந்து போர்கள் அப்படி இப்படி நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு. ஸோ இலங்கையில் அதாவது நம்ம இந்த விடுதலை புலிகள் பயன்படுத்தினா இருக்குது. நிச்சயமாக இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது. இந்த பக்கம் நம்ம போய் பார்க்கணும். பெரிய ஃப்ளைட், அதாவது அந்த பிரச்சனை டைமில் வந்து பயன்படுத்தின பெரிய ஃப்ளைட், அதாவது வந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தின ஃப்ளைட் எல்லாமே இருக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்போங்க. இதுவும் வந்து ரஷ்யாவோட விமானம். இது பாருங்க அப்படி இருக்கு. இலங்கையில் நிறைய விமானங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு சண்டை இதெல்லாம் வெளியில் எடுத்துடுவாங்க தெரியல. பட் இதெல்லாம் ஒரு பாவனை மாடலில் இருக்கா, இந்த மியூசியத்தில் வச்சு அதை பார்க்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படியே போர் விமானம் பெயிண்டில் நான் புதுசாக அடித்து வச்சுருக்கேன் பாரு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் பாருங்கள் எவ்வளோ ஹெலிகாப்டர் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு 2 hour ஆகும் இல்லைங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சத்தம் ஒன்று இருக்குது, செம்ம சத்தங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர்லாம் டிவியில் பார்க்குறதுங்க, நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்படி அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஜெட் செம்மையாக இருக்குது. இல்லை பாருங்கள் 1971 மாடலுங்க. இது 1971 பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருக்குது. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் வெட்டிக்கிளி மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரான்ஸ் 1973 மாடல். அந்த பிளேயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பிளேட்லாம் பார்க்குறது என்ன கிட்டத்தட்ட ஒரு நாள் வேணுங்க. கிட்டத்தட்ட டைமுக்கு வர இருந்துச்சு, பட் டைமுக்கு வர முடியலை. என்ன சொன்னால் நம்ம 4 மணி ஆயிடுச்சு வரும்போது. அப்போ இதெல்லாம் இந்த 4:30 மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க. மேலோட்ட மாதமான உங்களை பார்த்துருக்கோம். இதெல்லாம் லைட்டு பார்த்தேன் நான். எல்லாம் ஒன்றில் இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறது. வந்து அங்கே ஞாபகம் போய் பார்த்துட்டு கடைசாக வந்து வீடியோ எடுப்பேன். இது வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த ஏரியாவில், அதுவும் தெரிய மாட்டேங்குது. வெளியில் வீடியோ எடுப்பேன். இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ளைட் இருக்குன்னு சொல்லி செம்மையாக இருக்குதுங்க. இதில் டீட்டெயில்ஸை பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி எந்த நாட்டுக்கு இருக்குன்னு சொல்லி. 27 ரஷ்யாவோட தான் எப்படி இருக்கு பாருங்கப்பா. பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த பிளேயர் பாருங்கள் அர்ஜென்டினாவோடது. இந்த
இதில் செல் அப்படியே வச்சுக்கலாம் பாருங்க. செல் 1997ஆம் ஆண்டு போரில் அதாவது வந்து அர்ஜென்டினாவில் இவ்வாறு நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க இருக்காங்க. இங்கே ஃபுல்லாக இதுக்கு ஃபுல்லாக ஏறி பார்க்கலாம் மாட்டேங்குது இந்த பிளேட்டை. நல்ல பெரிய பிள்ளைங்க இப்போ எந்த நாட்டுக்கு வேண்டிய எல்லாம் முன்னுக்கு போயிட்டு ஆகும். நிறைய பேர் ஏறி உள்ளே பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல போனால் அப்படியே போடிங் நின்று இந்த ஃபுல்லாக ஏன் போச்சுருக்கீங்க அப்படி பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். அந்த இடங்களில் அந்த இடத்துல ஒரு பிளேட் நிற்கிது பாருங்க ஏ பாஸ். ஸோ இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டுக்குரியதுங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கும் போட்டு பாருங்கள். பெரிய விமானங்க பார்க்கும்போது சின்ன இருக்குது போட்டோ தாங்க. இந்த பிள்ளைங்களோட பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள் இதில் பெருசு. இதுவும் மட்டும் போர் விமானம் தாங்க பாருங்கள். பழைய வாகனம் இப்பயும் நம்ம இலங்கை நாட்டில் வந்து பாவனையில் இருக்குங்க. இதெல்லாம் எல்லாம் பழைய வாகனங்கள். உண்மையிலேயே இந்த டைமில் பார்த்திங்கன்னா இலங்கையில் இந்த வாகனங்கள் அப்பயும் பாவனையில் தான் இருக்குது. அது பார்க்கும்போது இந்த டேஸ் நம்பர்லாம் இன்னும் ஓடிச்சிருக்கு இலங்கையில். இதில் வந்து ஆமி எல்லாம் இந்த இதெல்லாம் வருவாங்க ஃபுல்லாக பெரிய பெரிய லொரியில். ஸோ இதெல்லாம் பழைய காலத்தில் இருக்கிறது. பழைய 1900 ஆண்டு 1995ஆம் ஆண்டு. இது வந்து செல் அடிக்கிறது பேருன்னு சொன்னால் சோவியத் யூனியன் அமெரிக்காவோடது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவோடது தான். 2 செல் வந்து வெளியில் போடுற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பரிசூட்டில் இந்த இப்படி போகிற அந்த மேப் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லா நாட்டுற கொடியும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த செல்லெல்லாம் இருக்குதுங்க. இதில் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய செல் இருக்குங்க. அந்த பக்கம் பார்க்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே செலுத்தாமே சைஸு ஃபுல்லாக இரும்பு கேடலில் இருக்குது. ஸோ இப்போது இந்த செல்லுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பாவிச்சாங்க எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பாவிச்சதுங்க எல்லாமே இரும்பு கேடலில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த யுத்தம் ஈரான் அப்படியான நாடு எல்லாம் இப்படியான செல்லுகள் தான் பாவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம நாட்டுக்குரிய வெளிநாட்டில் நம்ம இலங்கையை கொடுத்ததுங்க எல்லாமே. இப்படி பாருங்கள் செல்லு புல்லட்லாம் இருக்குது. இது எல்லாமே புல்லட். நீங்கள் பேக் கேமரா காட்டுறேன். புல்லட்டுங்க எனக்கு கண்ணாடி போட்டதால் கிளியராக தெரியுது. இல்லை புல்லட் ஒவ்வொன்று இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சைஸில் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து இதில் இந்த சின்ன துவக்கு யூஸ் பண்ண இந்த புல்லட் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபெஸ்ட்டு அப்படிங்கிறப்பா பார்க்கவே அது மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சில்லிஃபர் எந்த நாட்டுக்குரியன்னு சரியாக போடலை. பட் பார்க்கவே இது பயங்கரமாக இருக்குது. இது பாருங்கள் எல்லாம். அதாவது வந்து எதுவுமே இலங்கை நாட்டுக்குரியது எல்லாமே வெளிநாட்டில் இலங்கையை கொண்டு வந்தது தான். சவுத் ஆப்பிரிக்கான்னு போட்டிருக்குது. இது பாருங்கள் இப்படி இருக்குப்பா. சைஸை பாருங்கள். ஒன்று போடாமல் இலங்கையை சரி பாருங்கள். இப்போ இந்த விமானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஃபுல்லாக எல்லாமே செட்டை போட இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் செல்வார அந்த வெடி வைக்கிற இடங்களில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது வந்து எந்த நாட்டுக்குரியன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா கூடியதாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதில் எல்லாமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை நாட்டுக்கு வந்து ரஷ்யாவிலையும் ஆப்பிரிக்கா வந்து லிஸ்ட்டில் இல்லை. ஸோ ரஷ்யா, இந்தியா, அதாவது நிறைய பிரான்ஸ், இத்தாலி, ஸோ அப்படியான நாடுகளில் நாங்கள் உண்மையில் நிறைய வாகனம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அந்த விமானங்களை நிறைய இருக்குது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அழகுதான் ஆபத்துன்ற மாதிரி அந்த டைமில் இதில் இருந்துருங்க கூட. அமெரிக்கா அதாவது வந்து அமெரிக்காவில் இருந்து கூட இலங்கைக்கு வந்து ஆயுதம் கொடுத்துருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை வாழை காணல. எல்லாமே இந்த போர் விமானங்களாங்க. இது பாருங்க லொரி செல் கொண்டு வருது விமானத்தை பாருங்க. இது வந்து எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லி. இதுவும் நான் நினைக்கிறேன் ரஷ்யாவோட வேண்டியதாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நான் இதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் ஏறி பார்த்தேங்க. பட் இப்போ ஏறி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேங்க. ஸோ எல்லாம் உடஞ்சி ஒரு பக்கம் சிதைஞ்சு போயிருக்கு. உள்ளுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு உள்ளுக்கு போயிட்டு இந்த உள்ளுக்கு அப்படி என்ன இருக்குன்னு போய் பார்ப்பாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உள்ளுக்கு பேசஞ்சர் சீட்டெல்லாம் இருக்குங்க. உள்ளுக்கு 1 2 ஒரு 6 சீட்டு கிட்ட இருக்கு. அப்படியே உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் முன்னுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. உள்ளுக்கு இந்த இடத்துல என்ன அப்படியே வெளியில இருந்து பார்த்துட்டு போவாங்க.
இப்படி இருக்கு பாருங்க இது. ஸோ இதில் வந்து 1008 மீட்டர் இருக்குது. ஸோ இந்த கண்ணாடி வழியாக தான் பார்ப்பாங்க அப்படி என்ன நடக்குன்னு சொல்லி. வெளியில் சின்ன இடம் தாங்க. பேசஞ்சர் சீட் வந்து 2 சீட் இருக்குது. இங்கே பாருங்க 2 பம்பர மாதிரி 2 இருக்குது. இந்த இடத்துல இன்னும் அப்படியே பார்ப்பாங்க நினைக்கிறேன் எல்லா இடங்களையும். ஸோ தெளிவாக இங்கே இந்த இருக்கையில் இருக்கிறவங்க வந்து நேராகவே இந்த இடங்களை பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ கீழே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கு பாருங்க. மீட்டர் இருக்கு இவ்வளோ. இந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. வெளியில்